ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான தோசையும் அதற்கு பொருத்தமாக கொள்ளு சட்னியும் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்கள் மார்னிங் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி சுடலாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த தோசையும் கொள்ளு சட்னியும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி எடுத்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு மசூர் தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தோரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு நல்லா ஊற வச்சுடுங்க நல்ல தண்ணியில். இப்போ வந்து நான் 2 வாட்டி நல்லா அலசிட்டேன். அலசினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்து நைட்டு ஊற வைக்கிறேன், தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுடுங்க. இப்போது மார்னிங் ஆயிடுச்சு, நம்ம நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம கொட்ட வேண்டாம். இந்த தண்ணியை வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், 3 பச்சை மிளகாய், ஒரு சிறிய துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்கு. இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க, குறக்குறப்பாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்கிற சட்னி வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாங்க. கொள்ளு வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வறுத்துக்கோங்க. மிதமான தீயிலே வச்சு நான் வறுத்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம், நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் சேர்க்கலாம். நான் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. குண்டு மிளகாய் சேர்க்குறேன். ஒரு 3லேருந்து 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம் கலருக்காக. காஷ்மீர் மிளகாய் வந்து 2 சேர்க்குறேன். ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து தேங்காய் கீறி வச்சுருக்கேன், நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொள்ளு வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொள்ளை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வதக்கின வெங்காயம், கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது புளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து தாளிச்சிடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நான் தாளிச்சிருக்கேன். இப்போது தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சுட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றுங்க.
ஒரு குழிக்கரண்டி எடுத்து நான் ஊற்றுறேன். நல்லாவே பெருசாக தாராளமாக பெருசாக ஊற்றலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுடுறேங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆரோக்கியமான இந்த தோசை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த கொள்ளு சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.